ராமாயண கதையில ராவணன் கிட்ட இருந்து சீதாதேவிய மீட்டெடுத்து கூட்டிட்டு வர்றார். கூட்டிட்டு வந்து 2 பேரும் ஒண்ணா இருக்காங்க. சீக்கிரமாவே சீதாதேவி வந்து பிரெக்னன்ட் ஆறாங்க. பிரெக்னன்ட் ஆன உடனே என்ன ஆகுது அப்டின்னா, அந்த ஊர் மக்கள்லாம் ஒண்ணா கூடி பேசுறாங்க. ரொம்ப ஊர்ல வந்து பேச்சு வருது. சீதா வந்து கேரக்டர் சரியில்லாத பொண்ணு. அ ராவணன் கூட வந்து ரொம்ப நாள் இருந்தது. அதுக்கப்புறமேட்டு தான் பிரெக்னன்ட் ஆச்சு போல இருக்கு. இப்போ உடனே இங்க வந்தவுடனே எப்படி பிரெக்னன்ட் ஆச்சு? அப்படி இப்படின்னு ஊர்ல பல பேர் பலவிதமா பேச ஆரம்பிச்சுட்டாங்க. இன்னைக்கு YouTubeல என்ன நடக்குது? YouTubeலயும் அதே கத தான். இந்த பொண்ணு வந்து நல்ல பொண்ணா? கெட்ட பொண்ணா? இதுக்கு முன்னாடி வந்து பல பேர பார்த்துருக்கோம். அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் வந்து YouTubeல உட்காந்து இன்னைக்கு கதை சொல்றாங்கல்ல, அதே மாரி தான். அன்னைக்கியும் ராமாயணத்திலயும் அதே தான் நடக்குது. ஊர் மக்கள் நெறைய பேசுறாங்க. ஸோ இத பார்த்துட்டு ராமனே வந்து கொஞ்சம் குழப்பத்தில சீதாவ வந்து காட்டுக்கு அனுப்புறாரு. அது யார் கூட அப்டின்னா, லக்ஷ்மண போய் விட்டுட்டு வர சொல்றாரு. லக்ஷ்மண் கரெக்ட்டா வந்து நடுக்காட்டுல வால்மீகியுடைய ஆசிரமம் ஒண்ணு இருக்கு. அது பக்கத்துல சீதாவ விட்டுட்டு அவரு வந்துர்றாரு.